மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் நாவினிப்பட்டி. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழைய கிணறு இருந்தது. அதை எல்லோரும் ஆவியின் கிணறு என்று அழைப்பார்கள். ஏன் என்றால் அந்த கிணற்றில் ஒரு ஆவி இருப்பதாக கிராம மக்கள் நம்பினர். ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கும் 3 நண்பர்கள், கிரிஷ், கார்த்திக் மற்றும் வர்ஷிகா, அந்த கதையை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் சிரித்தார்கள். அது எல்லாம் பொய் கதைகள்தான் என்று கிரிஷ் சொன்னான். அந்த இரவு நள்ளிரவு 12 மணி அடித்ததும் மூவரும் ரகசியமாக வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். ஆவியின் கிணற்றை பார்க்க வேண்டும் என்று. சந்திரன் வெளிச்சத்தில் அந்த கிணறு மிகவும் பயங்கரமாக இருந்தது. காற்று கூட அங்கே மெதுவாக வீசியது. மூவரும் கிணற்றை சுற்றி நின்றார்கள். ஆனால் யாரும் பேசவில்லை. அப்போது கிரிஷ் மெதுவாக கிணற்றுக்குள் பார்த்தான். கிணற்றின் உள்ளே கருப்பு தண்ணீர் மட்டும் இருந்தது. தண்ணீரில் ஒரு சத்தம். தண்ணீரில் இருந்து மெதுவாக ஒரு வெள்ளை உருவம் மேலே வந்தது. அது ஒரு பெண் ஆவி. நீண்ட முடி, வெள்ளை சேலை, பளிச்சென ஒளிரும் கண்கள். அந்த ஆவி மெதுவாக கேட்டது, என் கிணற்றுக்கு யார் வந்தது? வர்ஷிகா பயந்து கத்தினாள். மூவரும் உடனே ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருட்டான பாதையில் உயிர் பிழைக்க ஓடினார்கள். சில நிமிடங்களுக்குப் பிறகு கிரிஷ் மற்றும் வர்ஷிகா பின்னால் திரும்பி பார்த்தார்கள். கார்த்திக்க காணவில்லை. அவன் எங்க போனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த நாளுக்குப் பிறகு ஒவ்வொரு நள்ளிரவிலும் அந்த கிணற்றிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று. அது கார்த்திக்கின் குரலா அல்லது அந்த ஆவியின் குரலா? இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை.